ஆலியா கட்டுக்கு இந்த ட்ரெஸ்க்கு ஒரு ஃபில்ட் வைக்க போகிறேன். ஸோ இந்த ஃபில்ட் வந்து கரெக்டாக ஈவனாக எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃபில்ட் வைக்கும்போது கரெக்டாக வச்சிடுறீங்க. ரெண்டாவது கீழே இந்த ஃபில்ட்டை ஈவனாக டம்மி தையல் வச்சு அடிக்கும் போது அது ஒரு மாதிரி இப்படி கூட மாதிரி விரிச்சு விட்டு அடிச்சிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்காமல் அதை எப்படி கரெக்டாக ஈவன் பண்ணி அடிக்கணும்னு சொல்கிறேன் வாங்க. சரிங்களா? இப்போது இந்த ஃபில்ட்டு நான் என்ன ரேஞ்சில் வச்சனோ இதை இப்படி சரி பண்ணும்போது இந்த துணியை கீழே தொங்க விட்டோ இந்த இப்படியே வச்சுட்டு வரும்போது தான் அது என்ன ஆகுது, அப்படியே விரிஞ்சு ஒரு மாதிரி வேறு ஷேப்பில் வந்துடுது. ஸோ நல்லா துணியை எடுத்து நல்லா மேலே போட்டுட்டு மிஷின் மேலே இப்போ இந்த 5 ஃபில்ட் இருக்குன்னா இந்த 5 ஃபில்ட்டும் இங்கே என்ன இன்ச்சுக்கு நீங்கள் கேப் கொடுத்துறீங்களோ அந்த இன்ச்சுக்கு தான் இங்கேயும் கேப் வரணும். ஸோ அந்த கேப்பு கரெக்டாக மெயின்டைன் ஆகலாம். ஃபில்ட்டை எடுத்து உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்படி அடிக்கணும். ஸோ அப்படி அடிக்கும் போது என்ன ஆகுனா இங்கே என்ன சைஸில் இருந்துச்சோ அதே சைஸ் தான் இங்கேயும் மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த அதிகமாக வராமல் ஒரே லேயர் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகி கரெக்டாக வரும். சரிங்களா? வச்சுட்டு பின்னாடி நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி 3 லேயர் நான் டம்மி தையல் அடிக்கணும். இப்போது அந்த 3 லேயரும் டம்மி ஸ்டிச் போடும் போது எனக்கு ஃபில்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ன அகலத்தில் வந்துச்சோ அதே அகலம் தான் எனக்கு கீழே வரணும். அப்போ தான் நான் அந்த கரெக்டாக வந்து ஆலியா கட்டுக்கு நான் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். சரிங்களா? நிறைய பேர் வெவ்வேறு மெத்தடில் தைக்கிறாங்க. நான் இந்த மெத்தடில் தான் தைக்கிறேன். இது எனக்கு ஈஸியாகவும் இருக்குது. ஸோ யாருன்னா புதுசாக தைச்சி கற்றுக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தட் வந்து புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே அடித்த ஸ்டிச்சுக்கும் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த விரிவு இல்லாமல் இப்போ நான் போடும் போதே பார்த்திங்கன்னா அமுங்கி பாருங்க. இப்போ கரெக்டாக ஒரே ஈவனாக வருது. ஸோ அடுத்த ஸ்டிச்சும் நான் அப்படியே தான் போட போகிறேன். இது ஃபினிஷிங் ஆகும்போது அடுத்து லாங் வீடியோவில் காட்டுறேன். உங்கள் லாங் வீடியோவில் போய் பாருங்கள். யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.